வெல்கம் டு எஸ்டாஸ் இங்கிலீஷ். இந்த பதிவில் நாம் சாதாரணமாக பயன்படுத்தும் சில ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் அவற்றையும் அவற்றின் மீனிங்ஸ் மற்றும் பயன்பாடு இவற்றை பார்க்கலாம். பொதுவாகவே ஃப்ரேசஸ் என்பது ஒரு வார்த்தைகளின் குவியல் அல்லது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவை முழுமையான பொருளை தர வேண்டும் என்ற எந்த கம்பல்ஷனும் கிடையாது. ஆனால் பொருள் விளங்கக்கூடியதாக இருக்கும். இனி ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் என்பவை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸில் ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கும், ஒரு நவுன் இருக்கும் அல்லது அட்ஜெக்டிவ் இருக்கும். அதுக்கு கூட ஒரு மாடிஃபையரும் இருக்கும். இந்த மாடிஃபையர் என்னென்னா அந்த நவுனை அட்ஜெக்டிவ் ஆக்கலாம் அல்லது அட்வர்ப் ஆக்கலாம். எந்த வேர்டு அந்த நவுனை அல்லது ஆப்ஜெக்டை அட்ஜெக்டிவாகவோ அல்லது அட்வர்பாகவோ மாற்றுகிறதோ அந்த வேர்டை தான் நம்ம மாடிஃபையர் அப்படின்னு சொல்லுறோம். இனி நம்ம காமனாக நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தும் சில ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸை பார்ப்போம். முதலாவதாக ஆன் அக்கவுண்ட் ஆஃப், இதனோட பொருள் மற்றும் பயன்பாட்டை பார்ப்போம். இதனோட பொருள் என்னன்னா காரணமாக, இதன் காரணமாக அல்லது இதை முன்னிட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃபை நாம் பயன்படுத்தலாம். இந்த ஆன் அக்கவுண்ட் ஆஃப் இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸுக்கு இணையான வேர்டு இன்னொரு வேர்டு எதுன்னா பிகாஸ் ஆஃப். பிகாஸ் ஆஃப் அதுக்கு கூட அல்லது டியூ ட்ரூவை பயன்படுத்தலாம் அல்லது ஓவிங் ட்ரூ அதை கூட பயன்படுத்தலாம். முதலாவதாக ஆன் அக்கவுண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ ட்ரூ, ஓவிங் ட்ரூ இவற்றை எப்படி பயன்படுத்துது அப்படின்னு பார்ப்போம். இனி அவள் கனமழை காரணமாக வீட்டிலேயே இருந்து விட்டாள். அதை எப்படி சொல்லலாம்? She stayed at home because of heavy rain. He stayed at home because of heavy rain அப்படின்னு சொல்லலாம். அது she stayed at home on account of heavy rain அப்படியும் சொல்லலாம். She stayed at home on account of heavy rain அப்படியும் சொல்லலாம். பனி மூட்டம் காரணமாக விமானம் தாமதமானது. அதை எப்படி சொல்லலாம்? The flight was delayed on account of fog. The flight was delayed on account of fog அப்படின்னு சொல்லலாம். இனி அவர்கள் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தாமதமாக வந்தார்கள். அதை எப்படி சொல்லலாம்? They were late because of traffic jam. They were late because of traffic jam அப்படின்னு சொல்லலாம். இனி அவனுடைய கவனக்குறைவு காரணமாக அவன் வேலை இழந்தான். அதை எப்படி சொல்லலாம்? He lost his job because of his carelessness. He lost his job because of his carelessness அப்படின்னு சொல்லலாம். இனி ஓவிங் ட்ரூ ஐ பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். இதனோட பொருள் காரணமாக அல்லது இதை முன்னிட்டு, காரணமாக அல்லது முன்னிட்டு அப்படின்னு பொருள்படும். இனி மோசமான வானிலை காரணமாக விளையாட்டு போட்டி ஒத்தி வைக்கப்பட்டது. அதை எப்படி சொல்லலாம்? The match was postponed owing to the bad weather. The match was postponed owing to bad weather அப்படின்னு சொல்லலாம். இனி மின் தடை காரணமாக லிஃப்ட் வேலை செய்யவில்லை. அதை எப்படி சொல்லலாம்? Owing to a power outage, the lift is not working. Owing to a power outage, the lift is not working அப்படின்னு சொல்லலாம். இனி இதே பொருளோட டியூ ட்ரூவையும் நாம் யூஸ் பண்ணலாம். டியூ ட்ரூ அதனோட பொருள் காரணமாக, முன்னிட்டு. இதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். சாலை வேலை காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதை எப்படி சொல்லலாம்? Due to road construction, there is a traffic jam. Due to road construction, there is a traffic jam அப்படின்னு சொல்லலாம். இனி in favor of
அந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸோட மீனிங்கை பார்ப்போம். இதனோட தமிழ் பொருள் என்னென்னா, இது சார்பாக, ஆதரவாக அப்படின்னு பொருள்படும். அல்லது ஒரு சைடாக சப்போர்ட் பண்ணுது, அல்லது ஒரு சைடாக ஆதரவு, ஒரு சைடு சாதகமாக, ஒரு சைடு விருப்பம், அதுக்கெல்லாம் இதை நம்ம பயன்படுத்தலாம். இன் ஃபேவர் ஆஃப் அதை பயன்படுத்தலாம். இப்போ அதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். அவள் புதிய சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தாள். அதை பார்க்கும்போது இப்படி சொல்லுவோம், she voted in favor of the new law. she voted in favor of the new law அப்படின்னு சொல்லலாம். இனி நாம் பேங்கில் டிடி வாங்கும்போது அதில் ஒரு இன் ஃபேவர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனோட பொருள் என்னென்னா, பெயரில், இவருடைய பெயரில், இந்த ரெஜிஸ்டரோட பெயரில் எடுக்கவும் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதை பார்த்தோன்னா, ரூபாய் 500க்கு டிஎன்பிஎஸ்சியின் பெயரில் டிடி சமர்ப்பிக்கவும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? சப்மிட் எ டிடி ஃபார் ₹500 இன் ஃபேவர் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. சப்மிட் எ டிடி ஃபார் ₹500 இன் ஃபேவர் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இன் கேஸ் ஆஃப், அதனோட பொருள் என்னென்னா, அப்படி நடந்தால், அல்லது அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டால், ஏதேனும் நடந்தால் அப்படின்னு பொருள் எடுக்கலாம். தீ விபத்து ஏற்பட்டால் படிக்கட்டை பயன்படுத்தவும். அதை எப்படி பயன்படுத்தலாம்? இன் கேஸ் ஆஃப் ஃபயர் யூஸ் த ஸ்டேர்ஸ். இன் கேஸ் ஆஃப் ஃபயர் யூஸ் த ஸ்டேர்ஸ். ஏதாவது நோய் இருந்தால் உங்கள் பெற்றோருக்கு தெரியப்படுத்தவும். இன் கேஸ் ஆஃப் இல்னஸ் இன்ஃபார்ம் யுவர் பேரண்ட்ஸ். In case of illness, inform your parents. In case of emergency, call 108. In case of an accident, call a doctor. இப்படின்னு பயன்படுத்தலாம். இனி on behalf of, இதனோட பொருள் சார்பாக, சார்பாக என்று பொருள்படும். நான் என் குழுவின் சார்பாக பேசுகிறேன். அதை எப்படி சொல்லலாம்? I am speaking on behalf of my team. I am speaking on behalf of my team அப்படின்னு சொல்லலாம். இனி அவள் அவளுடைய சகோதரியின் சார்பாக கையெழுத்திட்டாள். அதை எப்படி சொல்லலாம்? She signed on the paper on behalf of her sister. She signed on the paper on behalf of her sister அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக in spite of, இதனோட பொருள் இருந்த போதிலும், எதற்கு பிறகும், என்ன தடை இருந்த பிறகும் அப்படின்னு பொருள்படும். இதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் வேலையில் பிஸியாக இருந்த போதிலும் தனது பெற்றோரை சந்திக்க மறக்கவே இல்லை. In spite of his busy schedule, he never forgets to meet his parents. In spite of his busy schedule, he never forgets to meet his parents அப்படின்னு சொல்லலாம். இனி நிறைய சவால்களை சந்தித்த போதிலும் அவள் உறுதியாக நின்றாள். அதை எப்படி சொல்லலாம்? She stood firmly in spite of many challenges. She stood firmly in spite of many challenges அப்படின்னு சொல்லலாம். இனி instead of, அதனோட மீனிங் மற்றும் பயன்பாட்டை பார்ப்போம். இதனோட பொருள் என்னென்னா, பதிலாக, அதற்கு பதிலாக, இதற்கு பதிலாக, அல்லது ஒன்றிற்கு பதிலாக மற்றொன்று, இப்படி சொல்வதற்கு நாம் instead of-ஐ பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். அவள் கவிதை சொல்வதற்கு பதிலாக ஒரு பாடலை பாடினாள். அதை எப்படி சொல்லலாம்? She sang a song instead of reciting a poem. She sang a song instead of reciting a poem அப்படின்னு சொல்லலாம். இனி அவன் காப்பி குடிப்பதற்கு பதிலாக ஃப்ரெஷ் ஜூஸ் குடித்தான். அதை எப்படி சொல்லலாம்? He drank fresh juice instead of drinking coffee. He drank fresh juice instead of drinking coffee அப்படின்னு சொல்லலாம். Practice leads to progress. Progress makes you perfect. So,
practice well and drop out.